குட்டீஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 10th மார்க்ஸ் தான் பார்க்க போறோம். ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நான் இன்னைக்கு என்ன விஷயம் கன்வே பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ட்ரிக்னாமெட்ரியில ஒரு சிம்பிளான விஷயம் தான் நம்ம பார்க்க போறோம். அது என்ன சிம்பிளான விஷயம் அப்படின்னா, ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை எடுத்துக்கோங்க. அந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல இருந்து சைன் வேல்யூ காஸ் வேல்யூ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கறத தான் நம்ம பார்க்க போறோம். இப்ப பாருங்க, நான் எடுத்திருக்கேன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்திருக்கேன். சோ அதுல வந்து ஏபியோட லென்த் எவ்வளவு கொடுத்திருக்கேன், 24 கொடுத்திருக்கேன். பிசியோட லென்த் எவ்வளவு கொடுத்திருக்கேன், 7 கொடுத்திருக்கேன். ஏசியோட லென்த் எவ்வளவு கொடுத்திருக்கேன், 25 கொடுத்திருக்கேன். சோ இதுல இருந்து நான் இப்ப ஃபர்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, சைன் ஏவோட வேல்யூ என்னன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ண போறேன். இப்ப சைன் ஏனா இப்ப இங்க என்ன கொடுத்திருக்கோம் பாரு, ஏன்னு கொடுத்திருக்கோம். சரிங்களா? அப்ப நீங்க என்ன பண்ணணும், ஆங்கிளை இங்க மார்க் பண்ணிக்கணும். சரிங்களா? ஆங்கிளை அங்க மார்க் பண்ணிக்கணும். ஏன்னா ஏ தான் கேட்டிருக்கும். அப்போ ஏ இங்க மார்க் பண்ண ஆங்கிளை மார்க் பண்ணதுக்கு அப்புறம் இதுக்கு ஆப்போசிட்டா என்ன இருக்கு இப்ப பார்க்கணும். இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, கண்ணை மூடிக்கிட்டு நீங்க வந்து இந்த ஆங்கிளை மார்க் பண்ணாம ஆப்போசிட்டா அட்ஜசன்ட் அப்படின்னு எல்லாம் போடக்கூடாது. இப்ப இங்க என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்களோ அங்கதான் நீங்க என்ன பண்ணணும், அந்த ஆங்கிளை மார்க் பண்ணணும். இப்ப சைன் ஏங்கிறதுனால நான் என்ன பண்ணிருக்கேன், இங்க மார்க் பண்ணிருக்கேன். ஓகேவா? அப்போ இதுக்கு ஆப்போசிட்டா எது இருக்கு, பிசி இருக்கு. அப்ப நான் என்ன பண்றேன், பிசி டிவைடட் பை சைன் ஏங்கிறது என்னது, ஆப்போசிட் சைடு டிவைடட் பை ஹைபோடெனஸ். ஓகேவா? அப்ப இது ஆப்போசிட் அப்படின்னா இது என்ன ஆகும், நமக்கு அட்ஜசன்ட் ஆயிரும். இது என்ன வரும், ஹைபோடெனஸ்னு வரும். ஓகேவா? அப்ப இங்க வந்து ஏசின்னு வரும். அப்ப பிசியோட வேல்யூ 7, ஏசியோட வேல்யூ என்ன, 25. ஓகேவா? இது வந்து சைன் ஏ. சோ இதே வந்து காஸ் ஏ கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, அப்ப காஸ் ஏ எப்படி கண்டுபிடிப்பீங்க? சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், ஆப்போசிட்னு சொல்லிட்டேன். இது அட்ஜசன்ட் சொல்லிட்டேன். இது வந்து என்னது, ஹைபோடெனஸ்னு சொல்லிட்டேன். ஓகேவா? அப்போ காஸ் ஏங்கிறது என்னது, அட்ஜசன்ட் டிவைடட் பை ஹைபோடெனஸ். அப்ப அட்ஜசன்ட்டோட வேல்யூ என்ன, ஏபி டிவைடட் பை ஏசி. அப்ப ஏபியோட வேல்யூ எவ்வளவு நமக்கு, 24 டிவைடட் பை 25. ஓகேவா? இப்ப இது ஒரு மாடல். இப்ப இதே நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சைன் சி கண்டுபிடிங்கன்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். சைன் சி. அப்ப நீங்க என்ன பண்ணணும், இந்த ஆங்கிளை எடுக்க கூடாது. ஓகே? அப்ப ஆங்கிள் நீங்க எங்க மார்க் பண்ணணும், இங்க மார்க் பண்ணிக்கணும். ஓகேவா? அப்போ சி தான் சொல்லியிருக்காங்க. அப்ப சி எங்க இருக்கோ அங்க ஆங்கிளை மார்க் பண்ணி, இப்ப மறுபடியும் என்ன ஆகும்னா இது எல்லாமே மாறிடும். சரிங்களா? சோ அப்ப இதெல்லாம் நமக்கு மாறி வரும். இப்ப பாருங்க, இதுக்கு ஆப்போசிட் என்ன இருக்கு, இதுதான் 24 தான் இருக்கு. தட் இஸ் ஏபி தான் இருக்கு. அப்ப இது வந்து ஆப்போசிட். அப்ப அட்ஜசன்ட் வந்து என்ன வரும், இது அட்ஜசன்ட்னு வரும். இது என்ன வரும், ஹைபோடெனஸ் வரும். ஓகே? அப்போ நான் sin c என்ன எழுதலாம் பாருங்க, sin c is equal to AB divided by AC. AB ஓட வேல்யூ என்ன, 24 divided by 25. கரெக்ட்டா? அப்ப இதுல இருந்து cos c என்ன வரும் பாருங்க, cos c ங்கிறது என்னது, adjacent divided by hypotenuse. adjacentங்கிறது என்னது, BC divided by hypotenuse வந்து AC. அப்ப BC ஓட வேல்யூ 7 divided by 25. சோ இந்த மாதிரி தான் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வேல்யூஸை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ இங்க வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இங்க என்ன லெட்டர் இருக்குன்னு பாருங்க, ஏ இருக்கா இல்ல பி இருக்கா இல்ல சி இருக்கான்னு பார்க்கணும். அது பார்த்ததுக்கு அப்புறமா தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆப்போசிட் அட்ஜசன்ட் ஹைபோடெனஸ் எது அப்படிங்கறத மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளோட வேல்யூஸ் எடுத்து எழுதணும். சோ இது வந்து உங்களுக்கு ப்ராப்பரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, சோ இத பேஸ் பண்ணி வர ப்ராப்ளம்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவும் ஈஸியா இருக்கும். சோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ்.